வணக்கம். என் பேர் தேன்மொழி. ஜோதிடர், டாரட் கார்ட் ரீடர், அஸ்ட்ராலஜி ஹீலிங் இதனோட ப்ரொஃபஷன். இது என்னோட புது சேனல். நான் பேச போகிறது என்னென்னா, வழக்கமாக மற்ற ஜோதிடர்கள் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் அந்த இதில் இல்லாமல், நான் சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் இல்லை பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொஃபஷனல் வழிகாட்டின என்னுடைய இந்த ஜோதிடத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த இமயமலையில் வாழும் என் குரு இருக்கும் வாழ்க்கை ஆசானுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் இதை பார்க்குறவங்க பயனடைவீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த பதிவில் கிடைக்கும், என்னுடைய பக்கத்தில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும்தான், இமெயில் ஐடி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியாக நம்ம எவ்வளோக்களோ பாசிட்டிவிட்டியாக இருக்கமோ அவ்வளோக்களோ லைஃப் நல்லா இருக்கும். அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கறது அது நம்ம ஜாதகத்தில் இருக்குது. நம்ம வெளியில் யாரும் சொல்கிறத பார்க்காம ஒரு வாழ்க்கையில் ஒரு நேர்மறை எண்ணங்களுக்கு தேவையான ஒரு கருத்துக்களை நான் கொடுக்குறேன். அது என்னுடைய பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய முதல் பதிவு இன்ட்ரொடக்ஷனை தாண்டி என்னுடைய முதல் பதிவு எதை பற்றினா, இந்த வருட ஜூன் 2, 2026 அன்று நடைபெற்ற குரு பயிற்சி பற்றி தான். ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறோமா, ஆல்ரெடி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். நானே ஒரு கலவரை பற்றி சொல்லியிருந்திருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே இறங்கி படிக்கும்போது தான் இல்லை, நம்ம வாழ்க்கையே இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே சுற்றின ஒரு வாழ்க்கை தான். அப்போ அதுக்கான பதிலும் அங்கே தான் இருக்கும். நம்ம தேடுறதை விட்டுட்டு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடைக்கும். நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒன்றா தான் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதையும் கெட்டதையும் அனுபவிச்சுட்டு திரும்ப திரும்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். அது இல்லாமல் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்சது செஞ்சோம், முக்தி பெற்றோம் அப்படின்ட்டு போகணும். எல்லாராலையும் முக்திங்கிறது எல்லாரும் முக்தியை தேடி இங்கே இந்த உலகத்துக்கு வாழ வரலை. இருந்தாலும் வாழ்கிற வரையும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழணும். அதுதான் அந்த ஜோதிடமும் சொல்லுது. ஸோ இதில் இப்போது குரு கடக ராசிக்கு வர்றாரு. கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. நீர் ராசி அப்படிங்கும்போது அது எதை குறிக்குதுன்னா, மனம். நம்ம மனசில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லை நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம வெளி உலகத்தில் எல்லா ஒரு உணர்ச்சியும் காமிச்சு, அன்பு, கோபம், ஒரு அறிவை காமிச்சு இதுவரையும் ஜெயிச்சு வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் குருங்கிறது ஒரு அறிவு, உங்களுக்கு அறிவு தரக்கூடிய ஒரு கிரகம். இதுக்கு நம்ம எல்லோரும் நினைக்க படிப்பு தான், படிப்பு நல்லா படிச்சுட்டா போதும், குரு காப்பாற்றிடுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. படிப்பையும் தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது, ஆன்மான்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா விழிப்படைஞ்சு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்க பேசுகிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க அதை சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிறையா உள்ளே வச்சிட்ருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு ஒரு மருந்தாக தான் இந்த குரு பயிற்சி சொல்ல முடியும். அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அந்த மருந்தாக தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி அறிவை வச்சு நல்லா வாழ்ந்துருப்போம். எவனை எப்போ ஏமாற்றலாம், இவங்ககிட்டருந்து எப்படி காசு பிடுங்கிறது, என்ன இவனை எப்படி தள்ளிவிட்டு மேலே வர்றதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை தான் பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வெளியில் ஓடி 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 நிறையா கிடச்சிருக்கலாம், சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் பல பேர் கிடைக்காம போனதான் மிச்சம். நிறைய பேர் நிறையா பேஜில் என்ன பண்ணால் கமெண்ட் போட்டிருப்பாங்க, இவங்க சொல்கிறதே சரியில்லை, என் லைஃப்பில் நடக்கவே இல்லை, என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அதுக்கு கிரகம் மாறுதல் மட்டும் பதிலாக வராது. நம்மளை எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோம் அதில் இருந்து தான் பதில் கிடைக்கும். நம்மளே மாற்றிக்காமல் விட்டதை பார்த்துக்கிட்டு, ஐயோ குரு வந்துட்டார், அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான் இங்கே உண்மை. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு மிக்கதாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒரு உலகளவையும் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. முதல்ல உலகளவில் பார்க்கும்போது கடகத்தில் வரும்போது நியூரிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு
ஒரு அன்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி ஒரு கருப்பை ஒரு அம்மா லைக் என்ன சொல்லணும்னா மதர் எனர்ஜி மதர் கம்ஃபர்ட். ஒரு அம்மா கூட தான் நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு குழந்தைக்கு அம்மா கூட இருந்தால் எவ்வளோ அம்மா கூட இருக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக ஒரு அன்பாக இருக்குமோ, அந்த குழந்தை எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுமோ, அதே மாதிரி தான் இப்போது இந்த குரு பயிற்சி அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறது. ஒரு எமோஷ்னலி உள்ள அறிவை மேம்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் பாதி என்னத்தை தேடி ஓடிட்டீங்க, இப்போ நீங்கள் எதை உண்மையாக மிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் குரு சொல்ல வர்றாரு. அதில் முக்கியமான வார்த்தைன்னு சொல்ல பார்த்தா மனிதம், ஹியூமனிட்டி அது இருக்கான்னு கேட்டால் பார்க்குறவங்க தான் சொல்லணும். மனிதம்ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம முதல்ல கொடுக்குறோமா, வெளியில் கிடைக்கிற 2வது விஷயம், நம்ம முதல்ல கொடுக்குறோமான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்காம அதை விட்டுட்டு இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு புரிதலோடு இருக்கோமா. இப்போ நம்ம அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா குழந்தைங்க கணவர் மனைவி இவங்க எல்லாத்துலேயும் வந்து கேட்டால் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணத்தை அப்படியே மைண்டில் ஒரு வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அது மாறிட்டே இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று அதை மாற்றிக்கணும், அது ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வாழ்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்படி வாழ்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை மாற்றிக்காம இல்லை இதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன், ஊர் என்ன பேசுவோம், என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்லுவான், என் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த டைம் மாற்றிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் அதை விட்டுட்டு தலைவர் வந்து காப்பாற்றுவார், இந்த அரசியல் கட்சி வந்தால் நான் எங்கள் லைஃப் மாறிடும், அந்த தலைவர் வந்தால் மாறிடும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமே உணவு, உடை, இருப்பிடம். இங்கே ஆல்ரெடி தண்ணிக்கான கஷ்டமும் வந்துருச்சு. உணவுங்கிறது உணவில் வந்து ஒரு நஞ்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் யாரும் வாழ்கிறதில்ல. யாரை கேட்டாலும் சுகருன்றாங்க, பிபின்றாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேட்டால் சுகருன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாங்க. இது எல்லாமே வந்து நம்ம அடிப்படை வாழ்க்கை முறையை மறந்துட்டு நம்ம ரூட்டை விட்டுட்டு, ரூட்டுனா நம்மளோட அடிப்படை வாழ்க்கை முறை நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை விட்டுட்டு நம்ம வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வச்சு ஓடிட்டு இருந்தா ஒன்றும் அப்புறம் அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும், என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க மனுஷன் வேணும்ல. மனுஷன் இருக்கணும்னா மனிதம் இருக்கணும். மனிதம் இருந்தால் தான் அன்பு இருக்கும். அன்பு இருந்தால் தான் அந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு ஆசிரியர், ஒரு வாழ்க்கை ஆசான், மனசாட்சி இது எல்லாம் சேர்ந்தது தான். எப்படி வந்து கடகம் ஒரு கருவறை அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருவறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது குரு அந்த கருவுக்குள்ளேயே இருக்க ஒரு உயிருக்கு அறிவு கொடுக்குற ஒரு ஆசான், எமோஷ்னல் விஸ்டம், ஒரு அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுல உலகத்தை சுற்றி வர்றது ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அறிவு இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வெறும் ஒரு கூட்டம், இந்த கூட்டம் இப்போ இருக்க ஒரு வாழ்க்கை அறிவை வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எமோஷ்னலும் அதில் இல்லாமல் போகிறோம் அப்படின்னா அது அந்த வளர்ச்சி ஒரு நிலையான வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ஒரு எம்டினஸ்ஸாக ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல், உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் வந்த எந்த ஒரு வெற்றியும் ஒரு நிலையான வெற்றியாக இருக்காது. ஏன்னா ஆன்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆன்மா வந்து திருப்தியாக இருக்கணும். திருப்தி இல்லாத ஆன்மா திரும்ப திரும்ப தான் அந்த உலகத்துக்கு வர வைக்கும். ஸோ இப்போது இதில் நம்ம இந்த குரு பயிற்சியில் நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, குடும்பம் மூலிமா நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் தான் இது. ஒரு மேஜராக இந்த டைம் அதுக்கான டைம் தான். இதுக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மன்னிக்கணும். மன்னிக்கிறதே வந்து ஒரு கடவுள் குணம்னு சொல்லுவாங்க. மன்னிக்காமல் இவங்க இதை சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு அதை நம்ம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதனால் ஒன்று இருக்குது. நம்ம இப்படியே இருந்துட்டால் ஏமாற்றிட மாட்டாங்களா? எஸ், கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லிமிட்டோடு வச்சுக்கணும். பேசுகிறாங்களா? ஓகே, ஒரு மன்னிக்கணுமா? மன்னிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க. செய்ய முடியல அப்படின்னா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு விலகிக்கிறது தான் நல்லது.
உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் தாண்டி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை திரும்ப செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. மறுபடியும் கஷ்டத்தில் வந்து நிற்போம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு இதாக வாழ்ந்துருப்போம். நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து எழுதி பார்க்கலாம். ஏன்னா அதுவும் வாழ்க்கை தான். வெறும் இன்றைக்கி நடக்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வாழ முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையை வரும்போது அந்த ஒரு வாழ்க்கை குழந்தையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மூலியம் ஒரு நொஸ்டாலஜி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ், ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எமோஷ்னலாக எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து இது பண்ணுறோமோ, எமோஷ்னலாக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். உலகத்தில் அப்படின்னு சொல்ல போனால் நேர்மையாக இல்லைன்னா அப்படின்னா அரசாங்கமே இந்த 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 டைமில், அதாவது இந்த குரு கடகமில் இருக்க வரையும் நேர்மையாக இல்லை அப்படின்னா ஒரு கேள்வியே சந்திக்க நேரிடும். நிறைய கேள்விகள் வரும். ஒரு ஆட்டங்கான்ற ஒரு முறை தான் இருக்கும். நிறைய ஊரில் நிறைய மழை பெய்யும். எஸ்பெஷலி ஹிமாலயாஸ்லாம் நல்ல மழை பெய்யும். சில இடத்துல வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ட்ரையாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையை தான் இந்த டைமில் இருக்க போகுது. இதில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணி மனிதத்தோடு வாழ்ந்தால் தான் நம்ம இதிலேருந்து மீண்டு வர முடியும். இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. நம்ம வரலாற்றை பார்த்தாலே தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கணும். நம்ம வெளியில் பார்க்குறத விட நமக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த குரு சொல்ல போகிறது. இன்னொன்று நம்ம முன்னோர்கள் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா உடனே போயிட்டு நான் அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அவங்க ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்களோ அதை வந்து நம்ம திரும்ப கொண்டு வரணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்குன்னு ஒரு விதி இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஹீலிங் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷங்கள்ட்ட நம்ம பேசினாலே மனசு வந்து ஒரு அமைதியாக தெரியும். அந்த மாதிரி அதுவும் வந்து கடவுளும் மனிதனும் ஒன்றாய் வாழ்ந்தது தான் நம்ம முன்னோர்கள். நம்ம இப்போ வந்து நம்ம வெறும் கடவுளை மட்டுமா வெறும் வந்து வாழ்ந்தால் போதும், இல்லை நமக்குள்ளே இருக்க ஒரு மிருகத்தை மட்டும் வந்து பார்த்துட்ருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும், வெளியில் வந்து ஒரு வாழ்க்கை இருந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கடவுளையும் நம்ம வெளில கொண்டு வரணும். அந்த கடவுள் தான் நம்ம முன்னோர்கள். எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இந்த டைமில் அப்படின்னா, ஏமாற்றுவாங்க. எதில் ஏமாற்றுவாங்கன்னா உங்கள் எமோஷனை வச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து நீங்கள் வந்து யாருக்கு மனசளவில் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் பண்ணால் உங்களை வச்சு ஏமாற்றி எப்படி வாழலாம் அப்படிங்கிறதான் பார்ப்பான். இதுதானே காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கேம்மா அதனால் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க, நம்ம ஏமாறவங்க தானே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஏமாத்துனவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அவன் அந்த டைமில் அனுபவிக்க தான் போகிறான். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இன்னொன்று வந்து இல்லை நான் கரெக்டு தான், என்ன தான் நல்லா ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதை என் மேலே தப்பு இல்லைப்பா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், என்ன தான் எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எமோஷ்னலாக டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்னா இல்லை இவங்க என் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லை என் கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போது வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லை நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயத்தை அவங்க மேலே காமிக்கிறது, இல்லை வந்து அவங்கள அடக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கான நெகட்டிவ் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்லேருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையிலேருந்து விலகி இருக்கிறது. இதான் என் லைஃப், நான் அப்படியே இருந்துக்குவேன்ப்பா, இது நான் இந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே நான் கேட்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்கள போய் நான் பார்த்துக்க மாட்டேன், இல்லை குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யலாம் நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான எமோஷனல் சப்போர்ட்டே கொடுக்கணும். ஸோ எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். வளர்ச்சியை தாண்டி எமோஷனல் அப்படிங்கிறது தான் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சொல்ல வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து நம்ம பண்ணால் நம்ம லைஃப்பில் இருந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கணும், ஃபுட் டொனேஷன்.
விலங்குகளுக்கெல்லாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி, இல்லை அதுக்கான உணவு கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளே உதவி பண்ணணும். நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்க நம்மளோட பாதி. அதனால் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் எதையும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துட்டு தான் வெளியில் தேடணும். இவங்கள பார்க்காம வெளியில் ஓடனா கடைசி வரையும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வயசானவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, ஒரு அன்பு இல்லாமல், ஒரு கருணை இல்லாத எந்த ஒரு சிஸ்டம், கவர்மெண்ட் எதுவுமே நிலைக்காது. ஒன்லைனில் இதுதான். ஸோ ஓவராலாக குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன சொல்ல வருதுங்கிறத நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் குரு என்ன சொல்ல வர்றாரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் இந்த குரு பயிற்சியை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்க முடியுங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சியில் இப்போது பார்க்க போகிறது கும்பம். ரொம்ப பாவமாக தான் இருக்குது கும்பத்தை பார்க்கும்போது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறையா கஷ்டம் போயிட்டுருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, விழித்துக்கொள்ட்டு ஒரு கான்செப்ட் தான் இது. நீ விழிச்சுக்கலாம் பழச்சிக்க மாட்டேன். இன்னும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு சொசைட்டி சைக்கோ தான் சுற்றிட்டு இருப்பேன். இவன் என்ன சொல்லுவான், இவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக நீ வந்து 100 பேர் சொல்றாங்க, 100 முகம் மாட்ட முடியும். நீயா இருக்கணும் இல்லையா? அதுக்கான டைம் தான் இது. அதை ஆல்ரெடி ராகு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கல அப்படின்னா அடுத்து குரு அதுதான் சொல்ல வராரு. குரு வந்து உங்களுக்கு ஃபேவரான எனர்ஜி கொடுக்குறாரா, அப்படி சந்தோஷமான எனர்ஜியை பார்த்தா இல்லை. உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியடாக தான் வருது. அகைன் நீங்கள் டெஸ்ட்டு தான் இருந்த போறீங்க. இதுலேயும் இந்த ஒரு வருஷம் லைஃப்பில் இருக்கலாம் ஏற்றத்தாழ்வுகள். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான ரொட்டீன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. சர்வீஸ் பண்ணணும். அண்டு ஸோ மெயினாக இப்போ என்ன தீம் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா, உங்களோட டெய்லி லைஃப்பை நீங்கள் ஹீல் பண்ணணும். நீங்கள் டெய்லி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியல, ஆனால் இப்போ வந்து உங்கள் டெய்லி லைஃப் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க்கை டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்வீஸ் பண்ணணும். கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லைக் பெட்டர் ருட்டீன் வச்சுக்கணும். உங்கள் ஹெல்த்தை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டுக்காம விட்டிங்கன்னா அது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ டூ லேட் அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஹெல்ப்ஃபுல் நேச்சரை வந்து டெவலப் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுங்கள். கைடன்ஸ் கொடுங்க. ஒரு ஒர்க்குக்காக ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா அதை கொடுக்கலாம். அதுக்காக யாருக்கும் ரொம்ப ஓவர் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான டைம் தான் இது. ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, மனசளவில் உடம்புல ஹெல்த் இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணிக்க என்ன பண்ணணுமோ அதை தான் பார்க்கணும். ஹெல்த் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒரு நேர்மையாக பண்ணணும். நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் நிறைய ஒரு ஈகோவில் பண்ணக்கூடாது. ஒரு நேர்மையாக பண்ணணும். இதுக்கு முன்னாடி எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இப்போ ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹீல் பண்ணணுமோ அதை வந்து எப்படி ஹீல் பண்ணிக்க முடியும்னா உங்கள் டெய்லி ஒர்க்கில் தான். இதுக்கு முன்னாடி பெருசாக ஒர்க் இல்லை, நான் இது பண்ணலைன்னா இது சம்திங் இதுக்கு மேலே பில்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியாது. ஓகே பரவாயில்ல, நான் பண்ணுறதை பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் பண்ணும்போது கஷ்டம் இல்லாமல் உங்களுக்கு அது வந்து அட் எண்டில் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக வந்து நிற்கும். அண்டு உங்கள் உடம்பு தான் உங்களோட நீங்கள் மனசில் என்னென்ன மறைச்சி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் உடம்பு தான் சுமந்துட்டு இருக்கும். உங்கள் உடம்புல வர ஒவ்வொரு வியாதியும் ஒரு ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்கிறத காமிச்சிட்டு இருக்கு. என்னன்னு தேடி பிடிச்சி உங்களோட ஹெல்த்தை சரி பண்ண பாருங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லாத ஹெல்த்தை வச்சுக்கிட்டு யாருதே இல்லாத இல்லை, யாருக்குதான் டீ ஆத்துருங்கிற மாதிரி உடம்புல எல்லா பார்ட்டையும் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு எதுக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு உடம்ப சரி பண்ணணும். நீங்க சாகும் நினைச்சாலும் சாக முடியாது. ஏன்னா நீங்க கடவுள் உங்களுக்கான ஒரு இதை கொடுத்துருக்காரு, உங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கடமையை முடிக்காம நீங்க நான் எனக்கு தோன்றதான் பண்ணுவேன், எனக்கு இஷ்டப்படதான் இருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது உடம்புல கை வைப்பாங்க. பார்த்துங்க. ஏன்னா செலவு பண்ணணுமா நிறைய செலவு பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நின்றோம்.
ஸோ இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நம்ம இந்த லைஃப்பில் வரலாம் ப்ராக்டிக்கலாக என்ன வேணும்? நல்லா ஹெல்த் வேணும். ஸோ நல்ல ஒரு 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 வேலை இருக்கணும், ஒரு சர்வீஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற டைம் தான் இது. இதில் வந்து 5ஆம் 7ஆம் 9ஆம் பறையாக வரும்போது அகெயின் உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து எமோஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வரும்போது உங்களுக்கு லைஃப்பில் என்ன பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஈகோ கேர் வந்து வெறும் ஈகோ மட்டுமே இருக்கக்கூடாது, வெறும் கேர் மட்டுமே இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ்டு இருக்கணும். சில பேருக்கு வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வரும்ல. ஸோ பேலன்ஸ்டாக இருக்கணும். எந்த இடத்துல உங்களுடைய உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எந்த இடத்துல உங்களோட ரிலேஷன்ஷிப் சொசைட்டியில் ஏதாவது ஒரு கேரிங்ல இருக்கணுமோ அந்த டைம்ல நீங்கள் ஒரு கேரிங் கொடுக்கணும். அப்போ தான் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கூட இருக்கும். இல்லைன்னா எல்லாமே லூஸ் பண்ணிட்டு ஆண்டியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நேர்மையாக இருக்கணும், உண்மையை பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு என்ன வேலை பார்க்குறதுல அது வந்து ஒரு மீனிங்கோடு இருக்கணும். ஏனோ தானோ நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எனர்ஜி உலகத்தை வச்சு பார்க்கும்போது ஹெல்த் சிஸ்டம், ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய பேர்த்துக்கு இந்த எஸ்பெஷலி குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் வந்து ஹீலிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கிறீங்களோ அப்போதான் உங்கள் லைஃப் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டீனாக வரும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு மறுபடியும் பழைய மாதிரியே இருக்கும், எதுவும் மாறாத மாதிரி இருக்கும். இதே உள்ளுக்குள்ள ஒரு பல கல்ல பாலை தூக்கி வச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த டைம் நிறைய கும்பத்துக்கு நான் பார்த்த வரையும் ஒரு இண்டஸ்ட்ரி பீரியட்ல தான் இருக்கீங்க. ஸோ நீங்க தனியா இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கிறத விட நீங்க உங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதான் உங்களை காப்பாற்றும். அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்னதான் ஒரு அறிவாளியா இருந்தாலும் உடம்பளவுல வந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது, டயர்டா ஃபீல் இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் எது முக்கியம்னு பார்த்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இந்த எனர்ஜியை வந்து உங்களோட ஹெல்த்தி ரொட்டீன்ஸ் பில்ட் பண்றது, இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு சாப்பிடணும், இந்த டைமுக்கு தூங்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. இந்த டைமுக்கு வேலை பார்க்கணும், இவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்கணும் தெளிவா இருக்கணும். உங்களோட நர்வஸ் சிஸ்டம், நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசு பதட்டமா இருக்கும், இல்லை ஒரு மாதிரி படப்படன்னு இல்லை மனசு வலிக்கிற மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிறதுலாம் இருக்கும். அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்க பெருசா வெளியில நடந்து பார்த்துக்க தேவையில்லை, உங்க உடம்ப இப்போதைக்கு பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஸோ ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாக இருக்கலாம். வெளியே நடந்தாலும் நான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கனே, இல்லை வந்து வெளியில் நடக்கிறது வந்து எனக்கு பெருசாக தோணலை, நான் ஒரு மாதிரி தனிமையாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். இல்லை எதுவுமே கூட இல்லை, என்னை விட்டு போன மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த எனர்ஜி வந்து ஒரு ஹெல்த்தி ரொட்டீனுக்கு ஒரு நர்வஸ் ஒரு டிசிப்ளின் பில்ட் பண்ணணும் லைஃப்பில். இந்த எனர்ஜியை டிசிப்ளின் பில்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து இன்னொரு வந்து ஒரு ரிச்சுவலாக பார்த்தா டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் மூச்சு பார்க்கும்போது ஏதோ சம்திங் நிறைய இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போட்டாலே வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய வரும். ஸோ சம்திங் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப காம்னஸ் கொடுத்து உங்கள் டே பெட்டராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கர்மா இந்த பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் லைஃப் நடந்துட்டு இருக்கும் திரும்ப திரும்ப. அது எது ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்னா எமோஷன்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு கொஷின் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஏன் அப்படி வருது, இது எதுக்காக அப்படி வருது, இது ஒரு கொஷின் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கும், அதுக்கான புரிதல் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் எமோஷனலாக இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருப்பீங்க. லைக் சில டைம் பார்த்தா சந்தோஷமா இருப்பீங்களா, சில டைம் பார்த்தா வந்து சோகமா இருப்பீங்க, சில டைம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி மாற்றி சைக்கோமா இருந்துட்டு இருக்கீங்க. சம்திங் ஒரு மாதிரி காமா இருக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கலாம். இல்லை நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கேன், இல்லை எனக்கு எதுவுமே வந்து ஒரு செட் ஆகாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இந்த டைம்ல ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி தோணலாம். எமோஷனலா நீங்க என்ன யோசிக்கணும் உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். நீங்க என்ன எப்படி இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம். அதை கொஞ்சம் க்ளோஸா நோட் பண்ணி சரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை என்னால் அதை சரி பண்ணிக்கலன்னா வேற வழியே இல்லை, ரொட்டீன் தான். 6 மணிக்கு வேலை எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணிக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு தூங்கணும் அப்படின்றது அவ்வளோதான். ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த டைம் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும், ஃபோன் இந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது ஒரு முடிஞ்சா வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கூட ஒட்டி வச்சுருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை ட்ரை பண்ணுங்க. 100% அடிச்சுட்டா அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நிறைய வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக லைஃப் போயிட்டு இருக்கு. பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேஸ்ட் ஆக்கிக்காம லோ லெவலுக்கு போகாமல் ஃபைட் பண்ணுங்க. நீங்கள் ஃபைட் பண்ணாலும் இதுலேருந்து வெளில வர முடியும். அண்ட் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம் பெஸ்ட்டு.
இதுதான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கிற எல்லா இதையும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நிறையா வர மாதிரி தோணும். ஆனால் ஒர்க்கும் ஹெல்த்தும் பேலன்ஸ்டாக இருக்கணும். வெறும் ஒர்க் மட்டுமே பார்த்துட்டு ஹெல்த்தை விடக்கூடாது. ஹெல்த் தான் அப்படி சொல்லிட்டு ஒர்க்கை விடக்கூடாது. ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். எமோஷ்னலாக வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் மூச்சு பயிற்சிலாம் பண்ணி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கணும். டிஸ்கனெக்ட் ஆகிட்டா அது அது பாட்டு போயிட்டு இருக்கும். மனசு ஒரு இடத்துல இருக்கும், உடம்பு ஒரு இடத்துல இருக்கும். அகைன் அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஒரு லெசன் அப்படின்னா என்ன, இங்கே உங்களுக்கான லெசன்னா நீங்க ஒரு பிரச்சனை உங்க மனசுல ஒரு நிறைய கஷ்டம் இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள வர முடியும். அது நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருக்கீங்களோ அந்த மென்டாலிட்டியில பார்த்தா வெளியில வர முடியாது. புரிஞ்சுக்குங்க, எந்த பிரச்சனையும் வெளியில வந்துடலாம். நீங்க திரும்ப அந்த கர்மா வருது, திரும்ப திரும்ப நான் ஒரே இதுலதான் இருக்கேன் அப்படிங்கிற எதை வச்சு பார்த்துக்கலாம்னா பேர்ன் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் சீக்கிரம் அக்செப்ட் அவ்வளோதான் அப்படி விட்டு போற மாதிரி இருக்கலாம். ஒரு ஆன்சைட்டி படபடப்பு வர்றது இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய மாதிரியே தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் வரல. உங்களோட ரொட்டீனை அப்போ ரொம்ப அகேன்ஸ்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தாண்டி வந்து இன்னும் வந்து ஒரு கிரவுண்டிங் ரொட்டீன் பண்ணணும். அதாவது வெறும் தண்ணில் நடக்கிறது, ஒரு ஈகோ இல்லாமல் பொறுமையாக இருக்கிறது. பொறுமையாக இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். முடிஞ்சதை பேசாமல் கூட இருங்க. அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கான மெடிசன் எடுத்துட்டு அதுக்கான கரெக்டான ஃபுட் எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் டிசிப்ளினாக ஒரு செல்ஃப் கேர் இருக்கணும். உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் கேரோட பார்த்துக்கணும். மற்றவங்க வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் எப்படி பார்த்துக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அந்த டைமில் வந்து. ஸோ உங்களோட டெய்லி லைஃப்பை நீங்கள் மாற்றினா உங்கள் வாழ்க்கை தன்னால் மாறும். நீங்கள் அதை பார்க்காட்டி கூட இன்னும் ஒரு 6 மாதம் கஷ்டப்படுங்க. அப்படியே ஒரு 2027 அகெயின் அது அடுத்த ஜூனுக்குள்ள வந்து நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியல என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிடும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த பிரச்சனை வெளில வந்துடலாம். இதுக்கப்புறம் நான் என்ன ஒர்க்குக்கு போகிறேன்னு தெரியலன்னு கூட இருக்கும், என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு கூட இருக்கும். உங்களுக்கான எல்லா கைடன்ஸும் என்னால் கொடுக்க முடியும். ஸோ பயப்பட வேணாம், இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் தான். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹீல் ஆகிட்டு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வந்து கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். பி ஹாப்பி, எல்லாம் மாறிடும்.